லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஃபுட் ஸ்பான்சர் பை தவசுக்குட்டி பிரியாணி, பிரான்ச்சஸ் அட் அண்ணா நகர், அரும்பாக்கம், பள்ளிக்கரணை. நடிகை கனகா கொச்சின்ல ஒரு மருத்துவமனையில கேன்சர் வியாதியால இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. எல்லா ரெப்யூட்டட் டெலிவிஷனும் ஃபுல்லா போட்டாங்க. நான் சொன்னேன் வெரி ஷுவர் கனகா இறந்திருக்க மாட்டாங்க. அப்ப ரைட் நியூஸ் நீ சொல்லு, உயிரோடு இருக்காங்க நீ சொல்லு அப்படின்னாங்க. எனக்கு 2 ஹவர் மட்டும் டைம் கொடுங்க. அந்த 2 ஹவர்ல அழகா இருக்கீங்க எப்படிங்க இப்படி போட்டாங்கன்ட்டு அவங்க சொன்னாங்க. எப்படி ஒரு விஷயத்த ஆராய்ச்சி பண்ணாம கன்ஃபார்ம் பண்ணாம போட்டாங்கன்னு தெரியல. அவங்க கோச்சிக்கவே இல்லை. உங்களுக்கு மனநிலைமை சரியில்லை அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்குது, என்ன உங்க பிரச்சனை? அவங்க சொன்னாங்க நான் ரெட் கலர் சாரி போட்டிருக்கேன், நான் கோல்டில் தான் மேட்சிங்கா போட்டிருக்கேன், எனக்கு மனநிலைமை சரியில்லையா? அவங்க லைஃப்ல என்ன பிரச்சனை, அவங்க என்ன ஃபேஸ் பண்றாங்க அவங்க மட்டும் தெரியும். பட் நம்ம இதுக்காக தான் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, இதான் பிரச்சனைன்னு நிறைய பேர் சொல்றாங்கல்ல. நான் கேட்டேன் கரகாட்டக்காரன் பார்ட் 2 எடுத்தா நடிப்பீங்களான்னு கேட்டேன். அதுல என்ன கனகா பாட்டியா நடிப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. கனகா ஹீரோயினோட பாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. ராமராஜனே சொன்னாங்க கனகா அவங்க நடிக்க வந்தா கண்டிப்பா ஃபேன்ஸ் அந்த சப்போர்ட் 200% எக்ஸ்ட்ராவே கொடுப்பாங்கன்னு நல்லா தெரியும். நான் பார்த்தா கண்டிப்பா கன்வே பண்றேன். ஹாய் பாலாஜி, தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். உங்களோட பிஸி ஸ்கெடியூல்லையுமே சரி ஓகே நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிற பர்சன் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். பட் தேங்க்யூ ஸோ மச். மேஜராக இப்போ ஒரு ஃபோட்டோ பார்த்ததுல நாங்கள் கேட்கணும்னு நினச்சது பிகாஸ் யூ ஆர் த ஒன் ஹூ ரிவீல் லைக் ஷீ இஸ். அந்த ரூமர்ஸ்க்குலாம் முற்றுப்புள்ளி நீங்கள் தான் வச்சிங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஆனா அதெல்லாம் இல்ல அப்படின்ட்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நீங்க தான் வச்சீங்க. ஸோ இப்போ அந்த போட்டோ வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும்போது நான் எல்லாமே பேசலாமே அதை பத்தி அப்படின்னா. கண்டிப்பா. ஆக்சுவலா நான் அந்த போட்டோ எடுக்கும்போது நான் நினைச்சுக்கவே பார்க்கல இவ்வளவு தூரம் வைரல் ஆகும்னு. எனக்கு உங்களுக்கு ரொம்ப தெரியும். ஆக்சுவலா 11-12 இயர்ஸ் தெரியும் எனக்கு நல்லாவே பழக்கம். நான் ரேடியோல ஆர்ஜியா இருந்துட்டு டெலிவிஷன்ல என்டர்டைன்மெண்ட் ஹெட்டா இருந்தேன். அதுக்கப்புறம் சன் மியூசிக் சேனல்ல ஹெட்டா இருந்தேன். இப்போ ராஜ் மியூசிக்ஸ்ல ஹெட்டா இருக்கேன். ஸோ என்னன்னா எனக்கு அவங்க அடிக்கடி மீட் பண்ணா அப்பப்போ பார்ப்போம், நல்ல பழக்கம். இன்னொரு விஷயம் அவங்களோட ஒரு மேஜரான ஒரு விஷயத்த நான் பிரேக் பண்ண ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணி அதை பத்தி சொல்றேன். சோ அதனால அந்த போட்டோ எடுக்கும்போது நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு ரீச் ஆகும்ட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் நினைச்சுக்க போறாங்க என்னடா அவங்களோட போட்டோ போட்டு இவன் பப்ளிசிட்டி தேடுறான்ட்டு. அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு ரெட் நூல்ல இருந்து ஃப்ரெண்ட் இருக்கனால ஹி அப்ரோச் மீ. ஸோ ஐ செட் ஓகே. அந்த ரீசன் என்ன, இன்ஃபேக்ட் நான் எந்த இன்டர்வியூஸ்க்கும் நான் அக்செப்ட் பண்ண ரீசன் என்ன, ஓகே அவங்க லைஃப் அவங்க ஜாலியா இருக்காங்க. ஒரு விஷயமும் நான் ஃபீல் பண்ணேன், ஐயோ அவங்களோட போட்டோவை போட்டு அவங்க பிரைவேசிக்கு எடுத்து விட்டோமோ அப்படின்னு. என்னன்னா முன்னாடி கனகா அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஹீரோயின். நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு இந்த கனகா நான் புது தலைமுறையில் என்டர்டைன்மெண்ட் இருக்கும் இன்சார்ஜா இருக்கும்போது நான் ஒரு நியூஸ் ஒன்று பிரேக் ஆனிச்சுன்னா, நடிகை கனகா கொச்சின்ல ஒரு மருத்துவமனையில கேன்சர் வியாதியால இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ் அடுத்த மொமெண்ட் அது உண்மையா பொய்யான்னு கூட செக் பண்ணாம எல்லா டெலிவிஷனும் இந்த அளவுக்கு அப்ப யூடியூப்ஸ் நிறைய கிடையாது, லிமிடெட் யூடியூப்ஸா இருக்கும். எல்லாருமே என்ன பண்ணாங்க, நடிகை கனகா காலமானார், இந்த மாதிரி கனகாக்கு வயது இவ்வளவு, இவங்க படங்கள் நடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி கேன்சர் யாருமே இல்லாம பாதுகாப்பே யாருமே அவங்கள பார்த்து காலையில அனாதை இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. அப்ப என்டர்டைன்மெண்ட் செக்ஷன் ஆயிருக்கு, நான் தான் சினிமா நியூஸ்க்கு அப்ரூவ் பண்ணணும். எங்கிட்ட கேட்டாங்க நீ நியூஸ் கொடுக்கல இன்னும் கொடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் வெரி ஷுவர் கனகா இறந்திருக்க மாட்டாங்க, எனக்கு ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஏற்கனவே அவங்களை பத்தி பேசியிருக்கேன். ஸோ அதனால வெரி ஷுவர் அவங்க இறந்திருக்க மாட்டாங்க, அந்த ஃபால்ஸ் நியூஸ் நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்னு. அப்போ ரைட் நியூஸ் நீ சொல்லு, உயிரோடு இருக்காங்க நீ சொல்லு அப்படின்னாங்க. எனக்கு 2 ஹவர் மட்டும் டைம் கொடுங்க. அந்த 2 ஹவர்ல என்னால என்ன முடியும்னு ட்ரை பண்றேன். ஒரு 2 ஹவர் டைம் கொடுங்கண்ணே. எல்லா ரெப்யூட்டட் டெலிவிஷனும் ஃபுல்லா போட்டாங்க நடிகை கனகாவோட வாழ்க்கை வரலாறு, இத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி அவரோட இறுதி காலத்துல அவர் யாருமே கவனிக்காம இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கதை போட்டுட்டே இருக்காங்க. ஸோ நான் 2 ஹவர் பர்மிஷன் கேட்டேன். எங்க சேனல் மட்டும் நியூஸ் வரல. என் கேமராமேன் மதன் பேரு, வெரி இன்டெலிஜென்ட் கேமராமேன். நானும் அவனும் கிளம்பி ஆரியபுரத்தில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு போறோம். ஒரு 10-15 ஃபேன்ஸ் அவங்க வீட்டு வாசல் நிக்கிறாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்கன்ற நியூஸ் பார்த்துட்டு டிவியில பார்த்துட்டு நானும் என் கேமராமேனும் சேர்ந்து அவங்க வீட்டு சின்ன ஒரு குட்டி சவரால ஏறி குதிச்சு உள்ள போயிட்டு அப்பெல்லாம் லைவ் பேக் இருந்துச்சு. லைவ் பேக்ல எங்க இருந்தாலும் லைவ் பண்ண முடியும். டெய்லி கேமரா ரெடி பண்ணி வச்சுக்கோ, அவங்ககிட்ட பேசுறேன். ஐநோ எல்லாம் உங்களுக்கு கால் பண்ணேன், இந்த மாதிரி நான் பாலாஜி வந்திருக்கேன், இந்த மாதிரி உங்களை ஒரு சீக்கிரம் மீட் பண்ணோன்னே. என்ன விஷயமா, நீங்க செத்து போயிட்டீங்கன்னு நியூஸ் போயிட்டு தெரியுமா? நானும் பார்த்தேன், ரெண்டு கால் பண்ணாங்க அப்படின்னு. இது இவ்வளவு கூலா சொல்றீங்க, கீழே வாங்கினா 5 minutes டைம் கொடுன்னு சொல்லிட்டு கீழே வந்தாங்க. ஒரு ஒயிட் கலர்ல ஒரு டிசைன் பண்ண சாரி, ரொம்ப அழகா, ஏங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க, நல்லா அப்பவே குழு தான் இருந்தாங்க. அவங்க பேப்பர்ல வந்த போட்டோ, யூடியூப்ல சில வெப்ல வந்த போட்டோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இழைச்சி போன போட்டோ, அவங்க மூஞ்சியை ஃபிக்ஸ் பண்ணி வந்திருந்தது. அதுக்கும் அவங்க 100 விதம் ஆப்போசிட். செம்ம ஸ்மார்ட்டா செம்ம அழகா வந்தாங்க. நான் சொன்னேன் இவ்வளவு அழகா இருக்கீங்க, எப்படிங்க இப்படி போட்டாங்கன்ட்டு. உடனே என் கேமராமேன் ரெடியா இருந்தான்.
நாங்க என்ன பண்ணிட்டோம், இமீடியட் லைவ் ஆன் பண்ணிட்டு நலமுடன் இருக்கிறார் கனகான்னு ஒரு, இப்போ கூட நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ண கிடைக்கும், Correct. நலமுடன் இருக்கிற கனகான்னு போட்டு நாங்க லைவ் அப்லோட் பண்ணிட்டோம். அவங்க சொன்னாங்க, ஆமா இது எப்படிதான் அந்த ஒரு விஷயத்த செக் பண்ணாம போட்டாங்கன்னு தெரியல, அதுக்கும் கோவப்படல, டென்ஷன் ஆகல, இது இரிட்டேட் ஆகல, இந்த மாதிரி நியூஸ் போடாம இருந்திருக்கலாம், பட் ஓகே அவங்க செக் பண்ணிட்டு போட்டிருக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகா பாலிஷா சொன்னாங்க. அந்த நான் லைவ் அடிச்ச அடுத்த மொமெண்ட் எல்லா டெலிவிஷன் டக்கு 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 டக்குன்னு ஆஃப் பண்றாங்க. அந்த கதைகள் வாழ்க்கை வரலாறு போகும்ல, கீழே ஸ்க்ரால் போயிட்டு இருக்கோம். கொச்சியில் வந்து பிரபல மருத்துவமனையில கனகா வந்து கேன்சர் வியாதி காரணமாக இறந்துட்டாங்கன்னு போட்டு எல்லா நியூஸையும் அப்படியே டக்கு டக்குன்னு ஸ்டாப் பண்றாங்க. டக்குன்னு இந்த நியூஸ் வந்தோடனே அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஒரு தப்பான நியூஸை, ஒரு இன்னொருத்தவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி நியூஸை நம்ம கரெக்டா பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு எனக்கு ஆஃபீஸ்ல பேர் கிடைச்சது. வந்ததுக்கு அப்புறம் மேனேஜ்மெண்ட் பேசும்போது நம்ம கனகா 1-to-1 ஒரு இன்டர்வியூ எடுத்தா நல்லா இருக்குமே, ஏன்னா அந்த லைவ் நான் அடிச்சு முடிச்சிட்டேன், அதுவே பயங்கர ரீச், அது வந்து நல்ல பேர் கிடைச்சது. ஸோ கனகாக்கு வந்து அவங்களுக்கு கால் பண்ணணும், ஏன்னா இன்டர்வியூ வேண்டாம் அப்படின்னாங்க. ஒரு 7 மணி இருக்கும், நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி போயிட்டு அவங்கள ரொம்ப நல்லா பேசுவாங்க, உங்களை வந்து வாங்க அப்படின்னு வலுக்கட்டாக நீங்க வந்தே ஆகணும்னு சொல்லி கிளம்பி சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்து சேனல்ல இன்டர்வியூ பண்ணோம். அதுல வந்து நான் சொல்லிட்டேன், நான் எப்பயுமே எந்த இன்டர்வியூல யாரை ஹர்ட் பண்ணி பேச மாட்டேன், ஃபேக்ட் மட்டும் தான் பேசுவேன், காசிப்பான விஷயங்கள் எதுவும் பேச மாட்டேன். நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மனநிலைமை சரியில்லை, நீங்க ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கீங்க, ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கீங்கன்னு சொல்றாங்க, ஒரு கிளாரிட்டி வேணும், அதுக்கு நீங்களே தெளிவா சொல்லிடுங்க சரி அப்படின்ட்டாங்க. ஸோ நான் கேட்ட முதல் கேள்வி, இந்த மாதிரி சமீபத்துல நேற்று வந்து ஒரு செய்தி வந்து நீங்க இறந்துட்டீங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சு, ரொம்ப ஒரு தப்பான விஷயம், அதை நீங்க எப்படி பாத்தீங்க அப்படிங்கும்போது அவங்க சொன்னாங்க, எப்படி ஒரு விஷயத்த ஆராய்ச்சி பண்ணாம கன்ஃபார்ம் பண்ணாம போட்டாங்கன்னு தெரியல. அவங்க ஆனால் கோச்சிக்கவே இல்லை, நார்மலாக பேசினாங்க. பேசிட்டு அப்புறம் உங்களுக்கு மனநிலைமை சரியில்லை அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்குது, என்ன உங்க பிரச்சனை? அவங்க சொன்னாங்க, நான் வந்து ரெட் கலர் சாரி போட்டிருக்கேன், நான் கோல்டில் தான் மேட்சிங்காக போட்டிருக்கேன், எனக்கு மனநிலைமை சரியில்லையா, எனக்கு இது சரியில்லையா அவருக்கு அவங்க கேட்கும்போது இங்கே கேட்குற கேள்விக்கு தெளிவாக போய் சொல்கிறேன், இல்லையா இல்லைங்க எனக்கு நல்லா புரியுது, மக்களோட கேள்வி கேட்டாகணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சு அந்த இன்டர்வியூ சூப்பராக போணுச்சு. அதில் வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதாவது மிகைப்படுத்தாத விஷயங்கள், டீசெண்டாக ரொம்ப உங்கள் கொஷின்ஸ் இருந்துச்சு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அந்த இன்டர்வியூ முடிஞ்சது. டெலிகாஸ்ட் அடுத்த நாள் வந்து ஒரு பெரிய ஹீரோட இன்டர்வியூ ஸ்டாப் பண்ணிட்டு இதை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணோம். பயங்கர வைரலாக போணுச்சு, நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் கிடைச்சது. அது கூட யூடியூப்ல அந்த இன்டர்வியூ பயங்கர வைரல். ஸோ அதுலேருந்து எனக்கு அவங்க நல்லாவே ஓரளவு பழக்கம். அதுக்கப்புறம் வந்து இடையில 2 மூட்டை அவங்க வந்து நான் வந்து எக்ஸ்பிரஸ் ஒன்றில் பார்த்துருக்கேன், போகிறமாலே நாங்கள் பார்த்துருக்கோம், பார்த்து பேசுவோம், பேசியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போதான் அந்த 2 days தற்செயலா மீட் பண்ணது அதே மாதிரி தான் இப்போ. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸே நல்லா பேசிட்டு இருந்தாங்க, பேசி முடிச்சுட்டு ஸோ ஷி இஸ் வெரி பர்ஃபெக்ட், வெரி இன்டெலிஜென்ட், அவங்களோட மைண்ட் அவ்வளோ கிளாரிட்டி, இன்னைக்கு வரைக்கும் அப்டேட்டடாக இருக்காங்க. ஷி நோஸ் எவ்ரிதிங், என்ன சினிமா நடக்குது, என்ன அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது, யார் இன்னைக்கு வந்து கரண்ட்ல இருக்காங்க, மக்களுக்கு யார்கிட்ட கிரேஸ் ஜாஸ்தியா இருக்கு, எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியுது. நான் சொல்லுவேன், நீங்க படத்துல நடிக்க முடியும், ஐயா வானம் பாலாஜி அப்படிம்பாங்க. அப்புறம் அவங்க போன்ல நான் சொன்னேன் வாங்க போட்டோ எடுக்கலாம் அப்படின்னா அவங்க போன்ல 2 கிளிக் பண்ணாங்க, நான் இதை உனக்கு அனுப்புறேன், அழகா எடுத்தாங்க, நல்லா அனுப்புறேன்னாங்க. அப்புறம் போறப்ப சரி என் போன்ல 2 எடுத்துக்கிறேன், நானும் ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் கிளிக் சம் பிக்சர்ஸ். அப்புறம் அந்த போட்டோஸ் எடுத்துட்டு அவங்க சொன்னாங்க, நம்ம எடுத்து வீடியோ ஒன்று எடுத்துலாம், அவனு பேசி போடலான்னு. இப்போ பாலாஜி நான் பத்திரிக்கைக்காரனை பார்க்கல, என் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், ஸோ அதனால வந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துப்போன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். ராஜர் ஃபோட்டோ கிளிக் பண்ணோம். சம்பந்தமே இல்லாமல் கனகா அவர்களுக்கு மன உளைச்சல் இருக்காங்க, பிரச்சனைகள் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்பொழுது நம்மளுக்கு எனக்கு தோணும், ஒரு சாதாரண அவங்களோட கண்டென்ட்டை செல் பண்ணுறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்களான்னு தோணும். அண்ட் அவங்க நேரடியாக மீட் பண்ணவங்களுக்கு தெரியும், ஷி இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் அண்ட் வெரி குட், ரொம்ப நாலேஜபிள், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் செம்ம ஜாஸ்தி, எப்போவுமே கலாச்சிட்டே இருப்பாங்க. இன்டர்வியூ கூட யூடியூப்ல தேடி பார்த்தீங்கன்னா அதில் வந்து அங்கங்கே கவுண்டர் கொடுத்துனே இருப்பாங்க, கனகா கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பட் ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் த ஃபோட்டோ இவ்வளோ மாதிரி வைரல் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இன்டர்வியூ வந்து 200% வந்து நான் ஆடியோவில் ஏன் பேச ஒத்துக்கிட்டேன்னா என்னோட பப்ளிசிட்டிக்காக இல்லை, ஒரு ஒரு அருமையான ஒரு ஆக்ட்ரஸ், மக்களுக்கு பிடிச்ச நல்லாதான் இருக்காங்கன்ட்டு தெரியணும் எல்லாருக்குமே. ஆக்சுவலி ஷி இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன், அது சொல்ல தான் நானும் அக்செப்ட் பண்ணேன். நானும் சொல்லுங்க. அதுதான் ஆக்சுவலி என்னன்னா இப்போ இன்னொரு நாட் ஜஸ்ட் லைக் அவங்க வந்து அந்த எமோஷனலி வந்து அன்ஸ்டேபிளா இருக்காங்க அப்படின்ட்டுலாம் கூட நடுவில் டாக்ஸ் வந்தது. அண்ட் ஆல்சோ அவங்க ரொம்ப தனியா தான் இருக்க விரும்புறாங்க அப்படின்ற மாதிரியும் டாக்ஸ் வந்தது. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? பிகாஸ் அவங்க அவ்வளவு ஜோபியலான பர்சன், ஷீ இஸ் லைக் என்னது இப்போ அப் டு டேட் வந்து ஷீ இஸ் நோயிங் எவ்ரிதிங் ஆக்சுவலி. அப்படி இருக்கும்போது இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது இது எப்படி பாக்குறீங்க? லைக் அவங்க எமோஷனலி அன்ஸ்டேபிள், ஃபினான்ஷியலி எப்படி இருக்காங்க, அவங்க ஃபினான்ஷியலி வந்து ரொம்ப உடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் தான் இன்னும் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே போலாம், அத்தனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? குக்ட் அப் ஸ்டோரிஸ் நிறைய வரும். இன்ஃபேக்ட் அவங்க அம்மாவே பெரிய ஆக்ட்ரஸ், தேவிகா அவர்கள் பெரிய ஆக்ட்ரஸ், இவங்களும் நிறைய படங்கள் நடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ். அவங்களுக்கு கண்டிப்பா அஃப்கோர்ஸ் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் இருக்காது யாருக்குமே, எல்லாருமே ஷேர்ஸ் ப்ராப்பர்ட்டி டெஃபினட்டாக அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க பணம்லாம் யார்கிட்டயும் உதவியில லைஃப்ல அவங்க கிடையவே கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரிலாம் அவங்க ஒன்றும் கிடையாது. இன்னொரு விஷயம், எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், எல்லாருமே எல்லா டைமும் ஹாப்பியா இருக்க மாட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா கூட நிறைய சூப்பரா போயிட்டு இருக்கு ஆக்டர்ஸ்க்கு டைவர்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்க லைஃப்ல என்ன பிரச்சனை, அவங்க என்ன ஃபேஸ் பண்றாங்க அவங்க மட்டும் தெரியும். பட் நம்ம வந்து இதுக்காக தான் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, இதான் பிரச்சனைன்னு நிறைய பேர் சொல்றாங்கல்ல, அவங்க லைஃப் அவங்க வாழும்போது தான் தெரியும். அதே மாதிரி
இவங்களுக்கு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கலாம், சில மூட் அவுட் இருந்துக்கலாம், சில பேர்கிட்ட பழகாம இருந்துக்கலாம். ஆனா ஷீ இஸ் ரியலி ஹாப்பி. என்னன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணிருக்காங்க. நினைச்ச படத்துக்கு போறது, நினைச்ச ஷாப்பிங் பண்றது அப்படின்ட்டு. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் வருத்தப்பட்டேன். ஐயோ அவங்களோட கரண்ட் போட்டோவை போட்டு அவங்களை மாட்டி விட்டோமே, இப்ப எல்லாருமே அந்த போட்டோ பார்த்துட்டாங்க. இப்ப யார் பார்த்தாலும் அவங்களால அந்த ஃப்ரீடம் போயிடும், டெஃபினட்டா போயிடும். பட் ஷி வாஸ் என்ஜாயிங் ஹர் ஃப்ரீடம். பர்ச்சேஸ் பண்ண போறது, பிடிச்ச இடத்துல ட்ரெஸ் எடுக்கிறது, பிடிச்ச இடத்துல சாப்பிடுறது, பிடிச்ச இடத்துல படம் பார்க்கறது. இப்போ டெஃபினட்டா அவங்களோட ஃபேன்ஸ் வந்து ஐயோ கனகாக்கு என்னாச்சுன்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கும். ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரெடி ஷீ இஸ் ஃபைன் அப்படி சொல்லியிருக்கும். ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீடம் உதவாங்குமோன்னு எனக்கு தோணுது. அதை நேரில் பார்க்கும்போது கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஆக்சுவலி ஆனா ஒண்ணே ஒண்ணு கடைசியா நான் வந்து என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, மேமுக்கு நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவ்வளவு தூரம் அந்த போட்டோஸ் பார்த்த உடனே அழகா ஷீஸ் ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி அவங்க திரும்ப நடிக்க வரலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது திரும்ப நடிக்க வரலாம் அப்படின்ற கேள்வி நீங்களே கேட்டீங்க. என்ன சொன்னாங்க? கேட்டேன், நீங்க ஏன் படம் நடிக்கக்கூடாது, உங்களை இன்னும் நான் சொன்னேன் உங்க இன்டர்வியூ போட்டோடனே அத்தனை பேர் உங்களை வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணி கணக்கான்னு போட்டாங்க. நீங்க நடிக்கக்கூடாதுன்னு. பாலாஜி நான் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கேன் பாலாஜி அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப லைஃப்பை வந்து ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ண ஆசைப்படுறாங்க. அந்த அப்டேட் என்ன இருக்கோ அந்த ஒரு நார்மலான வாழ்க்கை வாழணும், சந்தோஷமா பிடிச்ச இடத்துக்கு போகணும், பிடிச்ச சாப்பிடணும், பிடிச்ச அப்படிதான் அவங்க ஆசைப்படுறாங்க. சினிமாலாம் அவங்க ஐடியா எனக்கு பேசின வரைக்கும் சினிமா ஐடியா கிடையாது. நான் கேட்டேன் கரகாட்டக்காரன் பார்ட் 2 எடுத்தா நடிப்பீங்களான்னு கேட்டேன். அதுல என்ன கனகா வந்து பாட்டியா நடிப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. கனகா வந்து ஹீரோயினோட பாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ அப்படி இல்ல, நீங்களே நடிக்கலாம், ஆனா உங்களுக்கு சினிமாலாம் ஐ டோன்ட் திங்க் ஸோ, அவங்களுக்கு ஐடியா இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க வந்து யாருக்கிட்டையும் வந்து சான்ஸ் கேட்க போறதோ ஹெல்ப் கேட்க போறதோ யாரையும் அந்த மாதிரி அவங்க இது யாரையும் எதிர்பார்க்கல. ஸோ நிறைய பேருக்கு வந்து நான் பார்த்த வரைக்கும் வந்து கூட ஆள்றது சந்தோஷமா இருக்கும், கூட சோலோவா தனியா சந்தோஷமா இருக்கும் நிறைய பேர் இருக்காங்க லைஃப்ல. யாரோட பிக்கு புடுங்க இல்லாம டார்ச்சர் இல்லாம நிம்மதியா இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதான் இன்னொரு விஷயம் வச்சேன். இன்னைக்கு ஃபீல்ட்ல பெரிய லெவல்ல இருக்க ஆக்ட்ரஸோட போட்டோ வந்த கூட வைரலா இருக்காது. இவங்க வந்து நிறைய மீடியாட்ட ஒதுங்கி இருக்காங்க. நிறைய பேர் மிஸ் பண்றாங்க, எங்க போயிட்டாங்க கனகா. ஏன்னா அவங்க காலகட்டத்துல வந்த குஷ்பு, பானுப்பிரியா, கௌதமி நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து அடிக்கடி வந்து பத்திரிகையில வராங்க, டிவில வராங்க, எல்லாம் வந்துட்டே இருக்காங்க, யூடியூப்ல இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இவங்க எல்லாத்தையும் விட்டு தனியா இருக்கனால இவங்க மேல பயங்கர கிரேஸ் போல இருக்கு. இந்த லவ் அண்ட் சப்போர்ட் அவங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். இத்தனை மக்கள் அவங்களை நேசிக்கிறாங்க, மிஸ் பண்றாங்க தெரிஞ்சா கண்டிப்பா அவங்களும் நடிக்க ஆசைப்படலாம். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ அவங்க ஒத்துப்பாங்களான்னு தெரியல. நான் வந்து ஒரு இன்டர்வியூல பழக்கமாயி எனக்கு அவங்க வந்து ஸ்டில் எல்லா விஷயம் ஞாபகம் இருக்கு. எங்கிட்ட பேரு வந்து அடுத்த நம்பர் ஒன்று புது நம்பர் கொடுக்கும்போது நான் பாலாஜி சேவ் பாலாஜி ராமசாமி சேவ் பண்ணுறோம். அந்த அளவுக்கு ஷி நோஸ் லைக் எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால தேவையில்லாத கட்டுக்கதைகள், அவங்க வந்து மன உளைச்சல இருக்காங்க, ஹாப்பியா இல்லை, பட வாய்ப்புகள் இல்லை, அந்த மாதிரிலாம் யாருமே போடுற விஷயங்கள் வந்து மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷி இஸ் ரியலி ஃபைன் அண்ட் ஃபேண்டாஸ்டிக், ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இது என்னோட இதை நான் கன்வே பண்ணுங்கிறதுக்காக தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு விஷுவல் ஒரு இன்டர்வியூ பண்ணோம், யாரா அவங்க வந்து யாரை பத்தி பேசிட்டு இருக்கான்ட்டு, நான் அப்கோர்ஸ் யாரை பத்தி பேசுற எனக்கும் அந்த மைண்ட் செட் ஆகாது. ஸோ எனக்கு வந்து கேட்கும்போது இந்த கிளாரிட்டி தெரியணுங்கிறதுக்காக தான் நான் அந்த சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் இன்டர்வியூ ஃபோன்ல பேசலாம்னு சொன்னேன். கண்டிப்பா, கண்டிப்பா. அப்போ எனக்காக லைக் ஒரு ஃபேன் மேமோட ஃபேனா எனக்காக என்னோட சார்பாக கண்டிப்பா இது வந்து நீங்க ஒரு நெக்ஸ்ட் டைம் எப்படியாவது ஆக்சிடென்ட்ல அந்த மாதிரி மீட் பண்ணாலும் சொல்லுங்க, ஏதான ஒரு படம் நடிங்க மேம் அப்படின்ட்டு. ஏன்னா கண்டிப்பா ஷூரா சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு ராமராஜனே சொன்னார், உங்களோட டீட்டெயில்ஸ் பத்தி அவங்க அடையாளம் தெரியல எனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். ராமராஜன் சொன்னாரு கனகா அவங்க நடிக்க வந்தா கண்டிப்பா ஃபேன்ஸ் அந்த சப்போர்ட் 200% எக்ஸ்ட்ராவே கொடுப்பாங்கன்னு நல்லா தெரியும். நான் பார்த்தா கண்டிப்பா கன்வே பண்றேன். ஹோப்ஃபுல்லி அவங்களை சீக்கிரம் மீட் பண்ணுவேன். நான் கூட சொன்னேன், நீங்க வந்து நானும் அவங்களும் பண்ண ஒரு இன்டர்வியூல வந்து ரொம்ப நிறைய விஷயம் பேசுன்னு சொன்னேன். நான் சொன்னேன் ஆஃப்டர் 10 years மறுபடியும் உட்காரலாம், பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ சோ மச். ஸோ அதுதான் என்னன்னா மேம் எப்படி இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு தான் எல்லாருமே ரொம்பவே ஏக்கத்தோட இருந்தாங்க. ஐ திங்க் திஸ் ஃபோன் கால் இன்டர்வியூ வந்து ஒரு கிளியர் கட் ஒரு அவங்க நல்லாதான்ப்பா இருக்காங்க. ஷீ இஸ் லிவிங் இன் ஹர் ஓன் வேர்ல்ட் அண்ட் ஷீ இஸ் என்ஜாயிங் ஹர் லைஃப். ஸோ அவங்க அப்படியே அதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் தான் எங்களுக்கு வந்து பெஸ்ட். எங்களோட விஷஸ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பா எல்லா ஃபேன்ஸோட ஆசையும் அவங்க நல்லா நீண்ட ஆயுளோட சந்தோஷமா இருக்கட்டும். இந்த ஹாப்பினஸ் அப்படியே சந்தோஷம் அவங்கள பொறுத்த ஒரு விஷயம், எதையும் காதலையும் போட்டுக்காம ஒரு விஷயம் யார் எதை சொன்னாலும் காதல போட்டுக்காம ஜாலியா எனக்கு லைஃப் சந்தோஷமா இருக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க. அதெல்லாம் அவங்க டிஸ்டர்பே ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த விஷயத்துக்கும். அண்ட் ஷிலெக்ஸ் போன் குட்டி வளர்த்துட்டு இருந்தாங்க, பிரச்சனை வளர்த்துட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன் இப்பயும் வளர்க்குறீங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லப்பா இப்ப எல்லாமே வயசாயிடுச்சு போயிடுச்சு அப்படின்னாங்க. மற்றபடி நான் வந்து அவங்க ஏரியா பேரை மாத்தி சொல்லிட்டேன். எப்படி நீ மாத்தி சொல்லலாம் அப்படின்னாங்க. அதுதான் அவங்க அவ்வளவு ஞாபகம் வச்சு பேசுறதே அதுவே தனி ஒரு ஹாப்பினஸ் தான் கண்டிப்பா. சோ தேங்க்யூ தீபிகா. அண்ட் நான் எதுக்காக வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஏன் வேண்டாம் வேணாம் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, அடுத்தவங்களை பத்தி பேசி நம்ம பேர் வாங்கணுங்கிறதுக்குல ஒரு ஆடியோங்கிறனால சரி ஓகே. ரீசன் என்ன,
ஓகே ஃபைன், இது மூலம் கன்வே ஆகட்டும். யாரும் குழம்பிக்க வேணாம். ஷீ இஸ் ரியலி ஃபைன் அண்ட் ரொம்ப சூப்பராக லைஃப் என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க அண்ட் வெரி இன்டெலிஜென்ட். அப் டு டேட்டாக எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியுது. அண்ட் இன்னைக்கு இருக்க சினிமாலேருந்து யார் ஹாப்பனிங்கான ஆக்டர் வரைக்கும் அவங்க எல்லாம் தெரியும். அண்ட் எல்லா மேக்ஸிமம் பிடிச்ச படங்கள் எல்லாம் ரிவ்யூ வந்து போய் பார்த்துறாங்க போயிட்டு. எஸ் எஸ் கண்டிப்பா. ஆமா. ஸோ அதுதான். ஸோ அவங்களோட லிட்டில் வேர்ல்ட்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம் Thank you. ப்ரோ. உங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல எங்களுக்காக வந்து கனகா மேம் பத்தி பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கீப் டூயிங் வாட் யூ டூயிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் தீபிகா. தேங்க்யூ ஸோ மச். பாய். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஃபுட் ஸ்பான்சர் பை தவசுக்குட்டி பிரியாணி, பிரான்ச்சஸ் அட் அண்ணா நகர், அரும்பாக்கம், பள்ளிக்கரணை.